இந்த புக் ஐடியா வியூவர்ஸ் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வேல்மாறல் அப்படின்ற முருகன் மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். முருகனோட மிக முக்கியமான மந்திரங்களில் ஒன்று வேல்மாறல் அப்படின்றது. ஆனால் அது நிறைய பேர்த்துக்கு எப்படி படிக்கணும், அதை படித்தா என்ன பயன் வரும்னு தெரியாமல் இருப்போம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். முருகப்பெருமானின் அதிசக்தி வாய்ந்த மகா மந்திரங்களில் ஒன்று தாங்க இந்த வேல்மாறல். முருகப்பெருமான் மீது 1.5 லட்சம் பாடலுக்கு மேலே பாடிய அருணகிரிநாதர் இயற்றியது தான் வேல் வகுப்பு. வேல் வகுப்பு, வேல்மாறல் இரண்டுமே ஒன்று தாங்க. அருணகிரிநாதர் 16 வரிகளில் வேல் வகுப்பு அப்படின்ற மந்திரத்தை எழுதியிருந்திருக்காரு. அதை நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் 64 வரிகளில் வேல்மாறலாக இயற்றி உள்ளார். இந்த பாடல் முருகப்பெருமானின் அறுபடை வீட்டுகளில் ஒன்றான திருத்தணிகை எனப்படும் திருத்தணி தலத்தில் தான் பாடப்பெற்றதாகுங்க. இந்த மந்திரத்தை படிக்கிறனால எல்லா வினைகளும் தீரும்ன்றாங்க. இப்போ நம்ம கலியுகத்தில் நிறைய துன்பங்களும் நிறைய தீமைகளும் தாங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு இந்த வேல்மாறலை படிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேல்மாறல் அப்படின்ற புத்தகத்தை, அந்த மந்திரத்தை யாருக்கு படிக்கணும்னு எண்ணம் வருதோ அப்பயே அவங்க முருகனோட திருத்தலத்தில் சென்று அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தங்க. அதாவது முருகன் அருள் முழுமையாக அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் இந்த புத்தகத்தை படிக்கணும் நினைக்கிறாங்களோ, படிக்க கூட இல்லை படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக முருகன் அருளால் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க தான் முருகன் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவங்களால மட்டும்தான் இந்த புத்தகத்தை படிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலே, இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பித்தாலே நீங்கள் உங்கள்கிட்ட நிறைய மாற்றத்தை பார்க்கலாங்க. அதாவது முருகன் உங்கள் அருகிலேயே இருக்கிறத நீங்கள் உணரலாம். அது எப்படி? எல்லாருமே கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லும்போது முருகனை உங்களால் பார்க்க முடியுங்க. அதுக்குன்னு முருகன் நம்ம நேர்லேயே நிற்பாருன்னு இல்லை. நீங்கள் நைட்டு தூங்கும்போது கனவுல கண்டிப்பாக முருகன் வருவார். முருகன் கோவிலோ, முருகன் உங்ககிட்ட இருக்கிற மாதிரியோ அந்த முருகனோட உருவம் உங்கள் கனவுல தெரியும். அப்படி இல்லாட்டி முருகன் மயில் உருவத்தில் உங்கள் வீட்லேயோ, எப்பவுமே வீட்டில் மயில் பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் அப்போ இந்த மந்திரத்தை படிக்க ஆரம்பிக்கும்போது உங்கள் வீட்லேயோ இல்லை நீங்கள் ஆஃபீஸ்லேயோ எங்கேயாவது முருகனை அந்த மயில் வடிவில் நீங்கள் தரிசிச்சிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே இந்த புத்தகங்களை, இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் உணர்வீங்கங்க. இப்போ இந்த மந்திரத்தை எப்படி படிக்கணும்னு பார்ப்போம். முதல்ல விநாயகரை வணங்கி விட்டு வேலும் மயிலும் துணை அப்படின்னு 3 முறை சொல்லிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாங்க. இந்த வேல்மாறலை படிக்கும்போது முதல்ல திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே அப்படின்ற அந்த வரிகளை 20 முறை சொல்லிட்டு அதுக்கடுத்து சச்சிதானந்த சுவாமிகள் அருளிய வேல்மாறல் வரிகளை படிக்கணும். அந்த வரிகளை படித்து முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படின்ற அதே வரிகளை கடைசி 20 முறை சொல்லணுங்க. ஸோ இது மாதிரி முதல் 20 முறை, கடைசி 20 முறை அந்த வரிகளை சொல்லிட்டு இடையில் அந்த வேல்மாறலை நம்ம படிக்கும்போது அதுக்குரிய முழு பலனும் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயங்க, நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோம், ஒரு மந்திரத்தை சொல்கிறோம் அப்படின்னா அதுக்குரிய அர்த்தம் தெரிஞ்சு சொன்னால் அதோட முழு பலனும் இன்னும் நமக்கு கிடைக்குங்க. ஸோ அதனால் இனி அடுத்து வரப்போகிற ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே ஒவ்வொரு வேல்மாறலில் இருக்க பாடல்களும் மந்திரத்தையும் சொல்லி அதற்கான அர்த்தங்களும் என்னென்னு பார்ப்போம். அந்த அர்த்தங்களை தெரிஞ்சு நம்ம வேல்மாறலை படித்து அந்த முருகனின் அனுகிரகத்தையும் அருளையும் முழுசாக பெறுவோம். வாழ்க்கையில் இன்பமோடும் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ்வோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.